என்ன நட என்ன உட அது இடுப்பா இல்ல மனசு சுண்டுற துடுப்பா? வழிய விட்டு தள்ளுங்கயா. டேய் டோரிகண்ணா மறைக்காத. தள்ளி போங்க. போச்சு, சுத்தமா மறைச்சிட்டானுங்க. சாவுப்பட்டி மாதிரி உன்னை முதுகுல தூக்கிட்டு போறானுங்க முட்டா பசங்க. முட்டா பசங்க இல்ல, தொம்ம பசங்க. இது வரைக்கும் எல்லாரும் இந்த ப்ரோமோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபைட்டு ரத்தம் தெரிக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லாம சிம்பிளா பண்ணியிருந்தாங்க. ஆனா பட்டாசா இருந்துச்சு. ஒரு சூப்பரான படத்துக்கு தேவையான எல்லா விஷயமே வச்சிருந்தாங்க. ஆனா இதை நான் சொல்ல வரல, ரெண்டு பேரையும் சூப்பரா காமிச்சிருந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். சரி, ப்ரோமோ சூப்பரா இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு சில மீம்லாம் ரொம்ப ட்ரெண்டா போச்சு. அது மட்டும் இப்ப என்னன்னு பாத்துடலாமா? இன்னும் வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. ஏன் இப்ப போய் வயிற்ற கலக்குது? நேத்து நைட்டு புரோட்டாவை இன்னைக்கு காலைல சாப்பிட்டது சரியில்லை போல. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இதை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, சும்மா ஒரு ஜாலிக்கு பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். எங்க இருக்கீங்க? லோகேஷ் ட்ரீம் வாங்க, எல்லாருக்கும் உங்களை தான் காட்டணும். இது நீங்க அங்க நீங்க மட்டும்தான் இருக்கணும். இவ்வளவும் நீங்க பண்ணிட்டு உங்க இடத்துல நான் எப்படி? ஆனா பாவண்டா அந்த மனுஷன். என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா உண்மையாவே இந்த மனுஷன் பாவண்டா. நெல்சனுக்கு முன்னாடியே வந்து ரஜினியை கமலை வச்சு இவர் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள நெல்சன் இந்த குறுக்க இந்த கௌசிகன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வச்சு படம் எடுத்துட்டாப்ல. இந்த கமல் பத்தி உங்களுக்கு தெரியாது. அதேதான் நானும் சொல்றேன். இந்த ரஜினியை பத்தி உங்களுக்கு தெரியாது. கமல் என்ன ரஜினி அடிச்சா திருப்பி அடிப்பியா? ஒரு வேளையா நீங்க சந்தானம் சொன்னாரு, இன்னைக்கு உண்மையாயிருச்சு. ரஜினி கமல் காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். ஆனா ஆமாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு காம்போல இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்றாங்களே, அதே மாதிரியே விஜயும் அஜித் வச்சு ஒரு படம் பண்ணா இன்னும் மாசா இருக்குமோன்னு ஒரு ஃபீல். சூரியன் என்றும் மேற்கில் உதிப்பதில்லை பல்லா. ஆண்டவர் while shooting this scene. உள்ளத்தில் காயங்கள் உண்டு, அதை நான் அநியாயம் பண்றீங்கடா டேய். சாரிடா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே முடியல. இத நான் என்ன சொல்றது? ஆண்டவர் தேவையில்லாம எதையா பேசி கமெண்ட்ல வாங்கி கட்டிக்க வேணாம். நம்ம அடுத்த வீடியோ போய்க்கலாம். டேய் முருகராஜ், குருவி கட்டும் கூடு நீ ஒரு லோகி, நான் பாவண்டா. ஆளு குடுக்கறது பசு, 3 பேரும் மூஞ்சில உடுவோண்டா குசு. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. ஆனா லோகேஷ் நான் முந்திட்டு நெல்சன் ஒரு படம் பண்றாங்கன்னு லோகேஷை போட்டு வச்சு செய்யறானுங்க. என்னடா இழிச்சவாய பாருங்க. ஏன்னா ரஜினியை வச்சு கூலி பண்ணிட்டாரு, அப்புறம் கமலை வச்சு விக்ரம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு படம் பண்ணலாம் தான் ஒரு பிளான்ல இருந்தாரு. அதுக்குள்ள நெல்சன் பூந்து லோகேஷ் பிளானுக்கே ஒரு எட்டு கார்டு போட்டாரு. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியும்? ஐயோ, என்ன ட்ரெஸ் இது, கண்ணெல்லாம் கூசுது. உன்ன மாதிரி டிடிஆர் கோட் போறதுக்கு என் ட்ரெஸ் எவ்வளவோ மேல. டிடிஆர் கோட் லூசு பைய, லூசு பைய. Really amazing, 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 really, really amazing, amazing, really amazing. யாரு நெக்ஸ்ட் சிஎம்? யாரு ஹீரோ? ஏய் கேக்குறாங்க இல்ல,
சொல்லுங்க ஜி. இது நல்லா இருக்குடா. இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா சிஎம் யாருன்னு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் கூட்டணியில பயங்கரமா போயிட்டு இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும். யாரு ஹீரோ? இந்த ஹீரோ வில்லன் அந்த பேச்செல்லாம் விட்டுட்டு இந்த ஹீரோயின் யாருன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டேய் ஆமாண்டா, அது யாருன்னு சொல்லவே இல்லடா அவங்க. வாழ்க்கை ரொம்ப முக்கியம் தம்பி. வேற யாரு? டுன்டு ஆண்டி தான். இப்போதைக்கு ஹீரோயின் யாரெல்லாம் முக்கியம் கிடையாது. 2 பேரை வச்சு ஒரு நல்ல படம் கொடுங்க, அது போதும். அது வந்து மாசா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஃபீல் குடா இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் பார்க்க ரெடி. ஆனா நல்லா மட்டும் இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு காம்போ வருது. ஏதாவது வேலையை பார்த்து விட்டீங்க. ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? ஏன் இப்படி வரீங்க? ஏன் இப்படி போக கூடாது? சுத்தி போக கூடாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத லூசுக்கு போய் வந்துட்டே காம்பறா. இதெல்லாம் ஓவர்ரா. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்களா? டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மகட்ட, மகட்ட டேய். போடா அப்படி போடா. இந்த ப்ரோமோவை பார்த்ததே கண்டிப்பா இந்த மீம் போடுவாங்கன்னு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேருக்கு தனியா ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா, இந்த ப்ரோமோக்கு அப்புறம் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் தனியா ஒரு ஃபேன் பேஸ் ஆயிருச்சு. தேடி கண்டுபிடிச்சு பார்த்து போட்டிருக்கீங்க ஒன்னொன்னு. நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. கார்னர் பைசா இருக்குதானே குள்ளமா இருந்தாலும் இப்பதான்டா சொன்னேன். உள்ள பாரு பொண்ணு பார்க்காத. ஆமா, நம்ம தலைவர் யார் நல்லாவே தெரியுமே நமக்கு. இந்த ப்ரோமோக்கு அப்புறம் எல்லாரும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் ஏன் இது அப்படின்ட்டு. இப்ப பிடிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது உண்மையான பொண்ணுங்க தான், ஏ இல்லைன்னு நம்புறானுங்க. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி ஒரு வதந்தி எல்லாம் கிளப்புறானுங்கன்னு இப்ப வரையும் தெரியல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே பொடி லூசு, போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, இருக்கா நடி திட்ட சொன்னா கொஞ்சம் எல்லாம் ஓவரா பேசுற. என் செல்லத்தனை திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன் கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டா. டேய் டேய் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன எழவியாது? இன்னும் படமே வரலடா, அதுக்குள்ள ஏன்டா இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? இவனுங்க பண்ற ஒவ்வொரு மீம்ஸையும் பார்த்தா பல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருவானுங்க போல. சமாடி வேணா பண்ணலாம், போய் புதைச்சு பால் ஊத்து. படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அளவு மீம்ஸ் போடுறானுங்க. அப்புறம் படம் வந்த உடனே எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியலங்க எனக்கு. ஆடாடே ஏய் வேற லெவல்ரா. ஆமா இது நல்லாதான் இருக்குது. ரஜினி கமலை வச்சு ஒரு தரமான படம் வரப்போகுது, அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்து இந்த காம்போ எப்போ வரப்போகுதுன்னு தான் தெரியலைங்க. ஒருவேளை இந்த காம்போ வரலாமா இல்லாட்டி வராம போகுமா அது என்னன்னு தெரியல. ஆனா வந்தா பட்டாசா இருக்கும். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சரி ஓகே, இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.